விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் திருவிழாவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்டு பெறலாம். சிவச்சந்திரன், இப்ப இந்த தேரோட்டத்தை சிறப்பம்சம் என்ன, பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில். இங்க பாத்தீங்கன்னா மாதந்தோறும் இங்க ஊஞ்சல் உற்சவம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதில் பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் இங்க தினந்தோறும் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில்தான் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக 13 நாள் நடைபெறும் திருவிழா தான் இந்த தேரோட்ட திருவிழா, மாசி திருவிழா. இந்த திருவிழாவானது கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்துதான் அடுத்தடுத்து பார்த்தோம்னா தினந்தோறும் இந்த திருவிழா முன்னிட்டு வீதி உலா, அம்மன் வீதி உலா நடைபெறும். இதில் முக்கிய திருவிழாவாக ஏற்கனவே பாத்தீங்கன்னா மயான கொள்ளை, அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேரோட்ட திருவிழாவானது தற்பொழுது அங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில தொடங்கி நடைபெற்று வருகிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்களும், அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையனூர் குவிந்திருக்கிறாங்க. இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதை ஒட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் எஸ்பி சாய் பிரதீப் தலைமையில 1100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அங்கங்கே அடிப்படை வசதி, குடிநீர், கழிப்படை வசதி, சுகாதார வசதி போன்ற அடிப்படை வசதிகளையும் அங்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த மேல்மலையனூர் அதனை சுற்றியுள்ள பகுதியில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த கோவிலின் வடக்கு வாசல் பகுதியில் இந்த தேரோட்டமானது தொடங்கியுள்ளது. இந்த தேரானது மாடவீதியை சுற்றி சுமார் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல மாடவீதியை சுற்றி மீண்டும் இதே இடத்தில் நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள், அதாவது குறிப்பாக அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா தங்கள் விளைநிலங்கள் விளைவிக்க தானியங்கள், அதாவது கத்தரி, வெண்டை, நெல் போன்ற விளைபொருட்களை அந்த தேரின் மீது வீசி தங்களுடைய நேர்த்திகளிடம் செலுத்தி வரும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.